திருநங்கையா ஒரு என்னை ஏமாத்திருக்காரு. அதுக்கு நான் வந்து குரல் கேட்டேன். நீங்க அவங்கள பத்தி யோசிக்கிறீங்க, என்ன பத்தி நீங்க யோசிக்கல. அதனால நான் போட்டிருந்தேன் ஒரு போஸ்ட், டோன்ட் பிளைண்ட்லி ட்ரஸ்ட் எனிஒன் அப்படின்றத போட்டிருந்தேன். அதனால தான் இது பூம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு நீங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்த மாதிரி பிக்சர்ஸ் போட்டிருந்தீங்க மேம். எனக்கு அது மெமரியா இருந்ததுங்க. எனக்கு அது போடணுன்றதுக்காக போட்டேன். இப்ப நீங்க அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு அந்த போட்டோவை போட்டீங்க? எனக்கும் அவருக்கும் பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்லையா? ஒரு 3 days முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்தது. கால் வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, நம்ம பழைய மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை திருப்பி தொடங்கலான்னும் போது நானும் சொன்னேன், உங்க வீட்லயும் நான் சாரி சொல்றேன், உங்க மாமியார்கிட்டயும் சாரி சொல்றேன், மரியா கிட்டயும் சாரி சொல்றேன், நான் ஏதோ ஒரு தப்புல பண்ணிட்டேன் அப்படின்னதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம பேசலான்னு எல்லாத்தையும் சொன்னவர் திடீர்னு என்ன பண்ணாருன்னா எனக்கு அகைன்ஸ்டா மாத்தி பேச ஆரம்பிச்சாரு. ஒரு மாதிரி விஜயன் அவர்கள் உங்களுக்கு போன் பண்ணி பேசினாரு. ஆமா, ஃபர்ஸ்ட் நாஞ்சில் விஜயன் எனக்கு கால் பண்ணி பேசினாரு. அதுக்கப்புறமா நான் இன்னொரு நம்பர்ல இருந்து என் கால் பிளாக் பண்ணிட்டாரு. திருப்பி வேற நம்பர்ல இருந்து நேத்து பேசினேன். நேத்து பேசும்போது பர்சனலா என்னுடைய வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் அவர் வச்சிருக்காராம். என்னோட பர்சனல் போட்டோஸ், ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்தது, பார்ட்டியில் எடுத்தது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அவர் எடுத்து என்ன பிளாக்மெயில் பண்ணாரு. நான் இதனால ஸ்டேஷனுக்கு போயிட்டு இதை விடக்கூடாதுன்னு நான் போய் கேட்டேன். இல்லைங்க, இதுல ஒரு விஷயமே புரியல. வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்களும் நாஞ்சில் விஜயன் அவர்களும் இந்த பிரச்சனையை வந்துட்டு வெளியே கொண்டு வரீங்க, அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிடுறீங்க. இதுல வந்துட்டு அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குல்லங்க. இப்ப என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா, இவங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, எதுக்காக இந்த போட்டோ போஸ்ட் பண்ணணும்? அவங்களுக்கு கேக்குறீங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் ஃபேமிலி இல்ல, எனக்கும் ஃபேமிலி இருக்கு. சரி, எனக்கு எங்க அப்பா இல்ல அவர் எதுவும் போடலையே, அவர் என்ன போட்டோ போஸ்ட் பண்ணல, போட மாட்டாருங்க, மத்தவங்கள ட்ரிகர் பண்ணி விடுறாரு. உங்களை அவர் போட ஆமா, இந்த வீடியோ போட்டேன்ல, நான் போட்டோ போட்டேன்ல, நேத்து ஒரு வாய்ஸ் விஷயம் போட்டிருந்தாரு பாத்தீங்களா? நான் பேசினேன், நான் அதை மறைக்கல. நான் அந்த வீடியோ பத்தி தான் அடுத்து கேட்க போறேன். நீங்க ஒரு போட்டோ போடுறீங்க, அவர் சொல்லி போட்டீங்களா? அவர் சொல்லி போடலங்க, எனக்கு மனசு கஷ்டமா இருந்ததுன்னு நான் போட்டேன். உங்க 2 பேருக்குள்ள ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு, ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், வாட் எவர். அப்ப அந்த 2 பேருக்குள்ளே பேசி முடிக்க வேண்டியதானே? பேசி முடிக்கிற விஷயம் கிடையாது. அவர் நார்மலா திருப்பி என்ன பண்றாருன்னா என்ன வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண காட்டுறாரு.